தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இங்கே இந்த மாநாட்டை சிறப்பிக்க பெருமைமிக்க இந்த மண்ணின் ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இயற்கையை பெரிதும் நேசிக்கிற, சூழியலை போற்றுகிற, மரங்களை பெற்ற பிள்ளைகள் போல பேணி வளர்க்கிற பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தம்பி பிரசன்னா அவர்கள், தம்பி சுற்றுச்சூழல் பூ உலகின் நண்பர்களை சார்ந்த தம்பிகளுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் நன்றியும். இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள். மறை கலண்டதால் அல்ல, மறை கற்றதால் இந்த மாநாடு. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை. தந்த வள்ளுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு. நாட்டுக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும். அற்ப ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள், நடத்த முடியும். இங்கே என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம். நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம், நீ கொஞ்சம் கவிதை எழுதித்தா என்று கேட்டேன். அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை. அதை நூலை நாம் வெளியிட்டோம். எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான், காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அது தமிழன் வைத்த பெயர். காடும் காடு சார்ந்த இடமும் கொல்லை, அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார். காடு நமக்கு மழை தரும், அது அறிவியல். காடு நமக்கு, மரம் நமக்கு உயிர் தரும், அது உயிரியல். மரம் நமக்கு மழை தரும், அது அறிவியல். மழை நமக்கு உயிர் தரும், அது உயிரியல். மழை நமக்கு பொருள் தரும், அது பொருளியல்.
எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே, இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார். இங்கே மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள். ஆனால் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை. மனிதன் வேறு, மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிபாஸ்கர் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம், என்னுடைய தம்பி தபுசங்கர் அவர்களுடைய கவிதை நூல். அந்த கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாள்கையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார். வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார். இதிலே மரத்தின் அருமைகளை எடுத்துச் சொல்கிற அரிய கவிதை படைப்புகளை என் தம்பியில் இருவரும் தந்திருக்கிறார்கள். வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும், நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும். மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள், அன்பு தம்பிகள், நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொளி ஆவணங்களாகவும் பார்த்தோம். இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து. இந்த இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை, ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மனிதர்கள் உட்பட எல்லோரும், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாம். ஆனால் மரங்கள், தாவரங்கள் மட்டும்தான் நச்சுக்காற்றை சுவாசித்துவிட்டு உயிர்காற்றை, ஆக்சிஜனை வெளியிடும். நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை, கரிய அமில வாயுவை சுவாசித்து விட்டு உயிர்காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது. அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் உயிர்காற்றை சுவாசித்து விட்டு நச்சுக்காற்றை வெளியிடுகிறோம். இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். அதனால் மரம் அல்ல, நம் உயிர் என்பதை நாம் உணர வேண்டும். நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டு, உயிர் என்றால் ஒன்றுமில்லை, அது காற்று. என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள். அவ்வளவுதான். மரணம் என்பது மூச்சு விட முடியாமை, மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது. அப்படி என்றால் நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருந்த காற்றை இன்னொருவர் சுவாசித்துக் கொண்டு செல்கிறார். அது பறையர் காற்று, படையாச்சி காற்று, நாடார் காற்று, தேவர் காற்று, கவுண்டர் காற்று, அந்த உடையார் காற்று, பிள்ளை காற்று, முதலியார் காற்று, ஒரு காற்றும் இல்ல, ஒரே காற்று, இவர் தந்த காற்று. அதனாலதான் கீழே உட்கார்ந்துருக்கவங்களை எல்லாம் பார்த்தது எப்படி நக்கெல்லாம் சிரிக்குது. பைத்தியக்கார பயல்களா. அதனாலதான் மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். ஏன்? மரம் நம் அன்னை, மரம் நம் தாய், மரம் நம் தாய். மரத்தின் அருமையை தெரிந்த அறிஞர்கள் எவ்வளவு! நம்மோடே வாழ்ந்த பெருமக்கள், நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள், நாம் படித்தறிந்த வங்காரி மாத்தாய், அங்கே நம்முடைய அறிவியலின் அடையாளம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், அம்மா அல்பாசா அவர்கள், மீரா
அல்பாசா புதுச்சேரி அன்னை அவர்கள், நம் அருமை சகோதரன், ஜனங்களின் கலைஞன் என்ற இளம் கலைவாணர் விவேக் அவர்கள், ஐயா அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் போது, நீங்கள் 1 கோடி மரம் நடுங்களே, நீங்கள் நடுங்களே விவேக், நீங்கள் நடும்போது மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று சொன்ன காரணத்திற்காக அன்றிலிருந்து மரம் நடுவதற்கு தொடங்கினார். 36 லட்சம் மரங்களை நட்டிருந்தார். 1 கோடி மரத்தை தொடுவதற்கு முன்பு அவர் உயிர்காற்று நிறுத்தப்பட்டு விட்டதான் அங்கே இருக்கிறது. அவருக்கு அதனாலேதான் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமக்கள், நம்முடைய ஐயா மரம் மாசிலாமணி அவர்கள், நம்முடைய சூழியல் பாசறையினுடைய தலைவராக நம்முடைய ஐயா முனிசாமி அவர்கள், இயற்கை வேளாண்மை குறித்தும் மரத்தின் அருமை குறித்தும் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள், எத்தனை பெருமக்கள் இங்கே நன்றி செலுத்தப்பட்டது. நீங்க ஜாதவ் பயாங் அசாமிலே ஒரு தனி மனிதன் ஒரு காட்டை உருவாக்கி இருக்கான். தனி மனிதன், இதெல்லாம் உங்களால் நீங்க படிக்கணும். ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதிய எறும்பு என்ற நூல், 6 கால் மனிதர்கள் நூல், சின்ன புத்தகம், 10 பக்கம் 15 பக்கம், தயவு செய்து படிக்கணும். எடுத்த உடனேயே ஜாதவ் பயாங்க பற்றி தான் அவர் கட்டுரை எழுதியிருக்கிறார். இன்னும் நம்மோடு எண்ணற்ற பெருமக்கள் மரத்தை மரம் என்று கருதாது மானுடத்தின் உயிர் என்று கருது நேசித்து வளர்த்துக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர், தம்பி பியூஷ் மணிஷ் போன்ற எத்தனை பெருமக்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே என் அன்பு இளவல் செம்மைவனம் செந்தமிழன் அவர்கள் ஒரு வரட்டு காட்டை காடாக மாற்றியிருக்கிறார். இந்த காட்டின் வரலாறு மொத்தம் 68 ஏக்கர். இது ஒரு வறண்ட காடு. அன்னைக்கு எங்க ஐயா சொல்றார், வாங்கும் போது 1500 ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் வாங்கினாண்டா, வெறும் பொட்டல் காடு என்று. 91 வாங்கினேன் என்கிறார். இப்போது எப்படிப்பட்ட வனமாக இருக்கிறது என்று பாருங்கள். தாயாக முடியுமா என்றால் முடியும், மண்ணில் ஒரு மரத்தை நட்டால் என்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறீர்கள் என்றதை எண்ணி பார்த்தால் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறவர்களுடைய கருத்து மகத்தானதாகப்படும். காடுகளை எல்லாம் வெட்டி அழித்து விட்டு விரைந்து செல்ல ரோடுகளை போட்ட ஆட்சியாளர்கள் நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றிற்கு 4500 கோடியை ஒதுக்கினார்கள். தூய காற்றுக்கு என்று நிதிநிலை அறிக்கையிலே பட்ஜெட்ல தூய காற்றுக்கு 4500 கோடி. இதை கேட்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? 4500 கோடி தூய காற்றுக்கு. எப்படி தூய காற்று எப்படி கொண்டு வருவீங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? எந்த நாட்டில இருந்து வாங்கிட்டு வருவீங்க சொல்லுங்க? பாதுகாப்புக்கு என்று ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கினீங்களா அப்படியா? இல்ல பெட்ரோல் டீசல வேற நாட்டில் வாங்குறீங்களா அப்படியா? காற்றை எங்கிருந்து வாங்கி வருவீர்கள்? அதை எப்படி தன் நாட்டு குடிகளுக்கு விநியோகம் செய்வீர்கள்? எப்படி எப்படி? சூரிய தந்தை கடல் தாய் இருவர் இணைவில் புணர்ச்சியில் நீராவியாகி மேலே போய் குளிர்ந்து மேகமாகி தூய குடிநீரை வீட்டு வாசலில் கொட்டுகிறது மழை. அதை தேக்கி சேமித்து வைக்காமல் அடுத்த நொடியில் கடலிலே கலக்க விட்டு, இயற்கையின் சுத்திகரிப்பை விட நீ பெரிய சுத்திகரிப்பு பண்ணிருவியா? கடல்ல கலக்க விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக்கி தருகிறோம் என்று 50,000 கோடிக்கு பணம் ஒதுக்கிய ஆட்சியாளர்கள் கிட்டே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப 4500 கோடியில் எப்படி காத்த வாங்கிட்டு வருவாங்க? இது எங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க? யாரு காற்றை விக்கிறாங்களா? கடைசியா தண்ணியை வித்தான், இப்ப காற்றை விக்கிறேன்னு வந்துட்டான். காற்றை வாங்கிட்டு வந்து எப்படி கொடுப்ப? எல்லாரும் இடவாறு கட்டுற போது இங்க ஒரு குடுவையை போட்டு அதுல இருந்து மூக்கில் அப்படி மாட்டிக்கிட்டு அப்படியே எல்லாரும் போயிட்டு இருக்கணும். செல்போனோட போற மாதிரி அப்புறம் மூச்சு காற்றோட மூக்குல மாட்டிக்கிட்டு போற காலம் வரும். இப்ப இந்த 4500 கோடியில காத்து வாங்கி எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க?
இந்த காற்று விற்பனைக்கு வரும் என்று சொல்லும் போது நீங்கள் சிரித்தீர்கள். இன்று இந்திய நாட்டின் தலைநகராக இருக்கிற டெல்லியில தூய காற்றுக்கென்று வந்து ஒரு அறை இருக்கு. கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து காசு கட்டி சுவாச்சிட்டு போலாம். இன்னும் ஒரு சில காலங்களுக்குள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். காற்று மாசுபட்டு போனது. அது சொல்லும் போது கேட்க முடியுது. பருவநிலை மாறிடுச்சு, காலநிலை மாறிடுச்சு. அப்போ ஒரு கேள்வி இல்லை, நம்மள பருவநிலை மாறியதா இல்லை நாம் மாற்றினோமா? காற்று மாசுபட்டு போனதா அல்லது நாம் அந்த காற்றை மாசுபடுத்தினோமா? அதுதான் இந்த கேள்வி எழுந்தால் நாம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். இல்லைன்னா இது தெண்ட வேலை, இது வெட்டி வேலை அப்படின்னு. உலகம்ங்கிறது என்ன? உயிரினங்கள் என்ன? உயிரினம் என்ன? நிலம், தீ, நீர், வளி, விசும்பு, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம். இதான் உலகம்னு தொல்காப்பியம் சொல்லுது. நிலம், நெருப்பு, நீர், வான்வெளி, காற்று இதெல்லாம் சேர்ந்துதான் ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்துதான் உனக்கு உலகம். இந்த ஐம்பூதங்கள் என்கிறார்கள். நாம் அதை ஐம்பெரும் ஆற்றல் என்கிறோம். தூய தமிழ்ல ஐம்பெரும் ஆற்றல் என்கிறோம். பூதம் என்றால் பேராற்றல். அந்த பூதத்தால எல்லாம் முடியுங்கிற அது மாதிரி ஐம்பெரும் ஆற்றல். இந்த ஆற்றல் இல்லாது உலகில் எவ்வுயிரும் இல்லை. மனிதன் மட்டும் இல்லை, எவ்வுயிரும் இல்லை. அதிலே அந்த விசும்பு, அந்த காற்றை தருவது மரங்களை தவிர வேறொன்றும் இல்லை. வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தரக்கூடிய மகத்தான படியை இந்த மரங்கள் தான் செய்யுது. நன்கு நாம விளங்கணும். இப்ப புவி வெப்பமாகுது, புவி வெப்பமாகுது அப்படின்னு அது சட்டுன்னு புவி வெப்பமாகுதுன்னு ஒரு வார்த்தையில பிடிச்சிடறான். அது காரணம் என்ன? காரணம் என்ன? அதை பார்க்கணும்ல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் இங்கே தொழில் புரட்சி என்ற வந்ததில் இருந்து அந்த பூமியின் அடுக்கு கீழே இருக்கிற அந்த எரிபொருள்களை எடுத்து நாம் எரிக்க ஆரம்பிக்கும் போது அதுலதான் அதிகமாக இந்த புகை தான் இதற்கு காரணங்கிறான். இது எதது? நச்சு ஆலைகளின் வெளியிடுகிற புகை. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டு, இந்த இங்க எண்ணூர்ல இருக்கிற ஆலைகள், இந்த மாதிரி இந்த நச்சு ஆலைகளினுடைய புகை, அதோட இந்த கார்கள் வெளியிடுகிற பெட்ரோல் டீசல் புகை, இது எல்லாம் இங்க இருந்து போற தூசி, இந்த மின் உற்பத்தி இங்க இருக்குல்ல, இப்ப இந்த அணு உலை, இந்த மாதிரி இவையிலிருந்து போற நச்சு புகைகள், இதெல்லாம் சேர்ந்துதான், இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிருது? புவியை வெப்பமாக்குதுங்கிறான். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பூமி உருவாகி. சூரியனுக்கு நமக்கும் 15 கோடி கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு? 15 கோடி கிலோமீட்டர்ல நம்ம இருக்கோம். 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்கிற நாமே இந்த மரத்துக்கள் இருக்கும் போதே வெப்பமா இருக்கு. அப்ப வெளியில வேணா எப்படி இருக்குது? அப்ப எவ்வளவு பெரிய வெப்பம் இருக்கு பாருங்க. 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்க இருக்காம, ஆனாலும் நம் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் வளிமண்டலம் என்று, விண்வெளியில் வளிமண்டலம், காற்று படலம் என்று இருக்கு, வளிமண்டலம். அதுதான் அந்த வெப்பத்தை, சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தை பூமிக்கு நேரடியாக வரவிடாமல் தடுக்குது. தடுத்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுதுன்னு சொல்லுவோம்ல, அப்படி தடுத்து அங்கிருந்து பட்டு தெரிக்குது. அப்படி தண்ணி தரையில ஊத்துன சிமெண்ட் தரையில் ஊத்த தெரிக்கும்ல, அப்படி சூரிய ஒளி அப்படி வெப்பம் அப்படி தெரிக்குது. தெரிச்சு அதான் நிறப்பிரிகைங்கிற, புறவுதாக்குதுங்கிற. மொத்தமாவே இது வெள்ளையா தான் இருக்கணும். அது ஏன் அப்ப வானமும் கடலும் நீளமா இருக்கு? நிறப்பிரிகையில் நீல நிறம் அதிகமா இருக்கு. இந்த வானவெல்ல எல்லா வண்ணமும் தெரியும், வெள்ளை தெரியாது. அப்ப புறவுதா கதிர்கள் சிதறதுனால வானம் முழுக்க நீளமா தெரியுது. பெரும்பரப்புல இருக்கிற கடல் நீங்க கவனிச்சுக்கணும். இந்த பூமி பந்துல இந்த இதுல 70 விழுக்காடு நீர் தான், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு.
அந்த நிலப்பரப்பில் 1/3 காடு இருக்கணும். அப்ப இது என்ன ஆகுது? அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது. அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார்? அது இந்த காடுகள் தான், மரங்கள் தான். அதை நம்ம என்ன சொல்றோம்? ஓசோன் படலம்ங்கிறோம். அறிவியல் பேர்ல நம்ம தமிழ்ல வளிமண்டலம், காற்று படலம்னு சொல்றோம். இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் 20 விழுக்காட்டை நிறைவு செய்யும். மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி, அறிவியல் பேர் ஆல்கா, நம்ம சொல்றது நீல பச்சை பாசி. அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு. அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை, எரிஞ்சு சாம்பலாயிடுவேன். புரியுது நினைக்கிறேன். உன்னால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, எதிர்கொள்ள முடியாது. அந்த வளிமண்டலம் தடுத்து, நல்லா கவனிச்சுக்க, காட்சிப்படுத்தி பாரு. இப்ப பண்ண முடியல, அப்புறம் எடுத்து பண்ணி போட்டுவேன். தடுத்து அதுக்கு கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது. அப்ப தாங்குற அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் யார்? இந்த மரங்கள். இந்த மரம் என்ன செய்யுது? இந்த மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும். இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுச்சுன்னா பழுப்பா இருக்கும், கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பா இருக்கும், என்ன செத்துருச்சு. அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா. அது ஏன் பச்சையாகுது? சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளுது. அதுல இருக்க ஸ்டார்ச் எடுத்து சாப்பிடுது, உணவா சாப்பிடுது. நமக்கு நஞ்சு, அந்த நஞ்சை அது உணவா சாப்பிடுது. அதை நம்முடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார். அது அங்க இருக்கிற சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால், வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனியுது. பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய, மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது. அப்படித்தான் தாவரங்கள், மரங்கள், செடி கொடி எல்லாம் புல்லெல்லாம் பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான். அப்ப என்ன செய்யுது? அங்க தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு குழு குழுன்னு வச்சுக்கிறான். யாரு? உயிரும் தரான், வெப்பத்தை தணிக்கிற கொடையாவும் இருக்கான். யாரு? இவன் தான். பார்க்க எப்படி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத, இவன் தான். இவையெல்லாம் என்ன ஆவ? கறிக்கட்டையா செத்து கிடப்ப. அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குழுன்னு இருக்குது. காரணம் இவன் தான். சாதாரணமா என்ன பண்ற? போயிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுநர்கிட்ட, மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்து நிழல்ல விடுப்பா வண்டிய, மரத்து நிழலே வண்டியை விட வேண்டும். சரி, அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடணும், அதுதான் முதல்ல சரி. புரியுதா? எல்லாருக்கும் மரத்து நிழல்ல விடுப்பாங்க. நம்முடைய அரசு எப்படி இருக்கும்? என்ன சொல்லும்? நம்முடைய அரசு என்ன சொல்லும்? மரம் நடுவோம், மழை பெறுவோம், சின்னதை எழுதிப்படும். அவனுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. மரம் எங்க நடும்? செய்தித்தாள் விளம்பரத்துல நடும். ஒவ்வொரு தலைவனின் பிறந்த நாளையும் 1 கோடி மரம் நடுவோம். எங்க? செய்தித்தாள். இப்ப நாம இந்த வேலையை செய்யறோம். செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய நினைக்கிறவன் தான் இந்த வேலையை செய்வான். செய்தி அரசியல் செய்பவன் இதை செய்ய மாட்டான். கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் செய்ய நினைப்பவன் இந்த வேலையை செய்ய மாட்டான். மக்களுக்கான செயல் அரசியல், மக்களுக்கான அரசியல் எவன் செய்ய நினைக்கிறானோ அவன்தான் இந்த வேலையை செய்வான். அப்படி போடப்பட்டதான் மாடு ஆடுகளின் மாநாடு, மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு நடக்க இருப்பதும் அப்படித்தான். செல்வம் என்றால் என்ன? முதலில் செல்வம் என்றால் என்ன? காடு செல்வமடா, ஆடு மாடு செல்வமடா, அறிவு செல்வமடா, கடலின் வளம் செல்வம், மலை செல்வம், மணல் செல்வம். செல்வம் என்றால் அதான் செல்வம். பைத்தியக்காராணி வச்சிருக்க காந்தி படம் போட்ட அது வல்லடா செல்வம், அது தாளடா தாள்.
அந்த தாளை தந்தவன் இவன் தானடா, இவன் தானடா, இவன் தானடா செல்வம். வைத்தியக்காரம் இவன்தான் நம் செல்வம், அதனால் அவன் பின்னே செல்வோம். புரியுதா? புரிஞ்சுக்கணும். புவி வெப்பமாகுது, புவி வெப்பமாகுது, பெரிய கண்டுபிடிப்பு. சயின்டிஸ்ட் ஏன் வெப்பமாகுது சொல்ற? ஏன் வெப்பமாகுது சொல். இந்த பசுங்கூட விளைவுன்னு சொன்னாங்க, அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அது என்னன்னா, அந்த குளிர் நாடுகள்ல இந்த நர்சரி, இந்த செடி கொடிகள்லாம், செடி பூச்செடி கன்று இதெல்லாம் மரக்கன்றுகள்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு கூடாரம் போட்டிருப்பான். இப்ப கூட நம்ம உள்ள நர்சரின்னு வச்சு வளர்ப்பான், நீ பார்த்திருப்பேன். இப்படி அதை சுத்தி மூடி விட்டுருப்பான், சின்னதா உள்ள ஒரு இது மட்டும் இருக்கும். அந்த கூடம் அதான் பசுங்கூடங்கிறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில இருக்கிற வெப்பத்தை உள்ள இறக்காது, உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியில விடாது. இந்த உள்ள இருக்கிற அந்த வெப்பம் போதுமான அளவுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த உயிரினங்கள் வளர முடியுது. அப்ப வெளியில இருக்கிறத உள்ள விடாது, உள்ள இருக்கிறத வெளியில விடாது, அப்படி தடுத்து நிறுத்தும் பசுங்கூடம். எப்படி அந்த கூடம் போல இந்த பூமி பசுங்கூடமா மாறிடுச்சு. எப்படி பசுங்கூடமா மாறுது பாரு. தினம் சூரியன்ல இருந்து வெயில் பூமிக்கு வருது. இது என்ன செய்யுது? பகல் பூரா நமக்கு வெப்பமா இருக்கு, இரவுல வெப்பம் இருக்க மாட்டேங்குது, குளிரா இருக்கு. அதற்கு காரணம், இந்த பகலில் இருக்கிற இந்த வெப்பம் இரவிலே நீல அலை கதிர்களாக அப்படியே நீரா மேல எழுந்து விண்ணை நோக்கி போகுது. அங்க போய் அது குளிர்ந்துருது. அதனால் நமக்கு குளிரா இருக்குது, வெப்பம் தணிந்து குளிரா இருக்கு. இப்போ இந்த நீல அலை கதிர்களா மேல போகுதுல வெப்பம் இரவுல, அதை போக விடாம ஒருத்தன் தடுக்கிறான். அந்த அயோக்கியப்ப யார் செய்யறா? அதுதான் இங்கு தொழில் புரட்சி என்று கொண்டு வந்தப்பட்ட ஒன்று. எப்படின்னா, அவன் என்ன சொன்னா, இங்க பாரு, இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேன் எடுக்கிறது, நிலக்கரியை எடுத்து அந்த மின்சாரம் தயாரிக்கிறது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, இந்த மாதிரி இதுகள்ல தான் புவி அதிகமா வெப்பமாகுதுங்கிற. அதுல மீத்தேன் அளவு கம்மி, அதனுடைய வாழ்நாளும் கம்மி. ஆனால் மீத்தேனாலதான் 60 விழுக்காடு பூமி வெப்பமாகுதுங்கிறான். எல்லாம் கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மி, அதை கொஞ்சம் தானே எடுக்கிறான் மீத்தேன் அப்படின்னு நினைக்கூடாது நீ. அது கொஞ்ச நாள் தான் அதனுடைய வாழ்நாள் இருக்கு. ஆனால் அது பூமியை 60 விழுக்காடு வெப்பத்தை தந்துருதுங்கிற. அப்ப இது என்ன செய்து, இந்த காற்றுகள் எல்லாம், இந்த புகையெல்லாம் அப்படியே மேல போய், இந்த கார் வெளியிடுகிற நச்சு புகையெல்லாம் மேல போய், இந்த சரியா இந்த பூமியிலிருந்து, இந்த தரை பகுதியில் இருந்து 15-20 கிலோமீட்டருக்கு மேல அந்த விண்வெளியில ஒரு கருப்பு படலம் போல படர்ந்து நின்னுகிறதுன்றான். நின்னுகிட்டு இந்த இரவில் இந்த வெப்பம் அப்படியே மேல நீல அலை கதிர்களா போய் மேல குளிர போகுது பாரு. அது அங்க மேல போக விடாம இந்த கருப்பு படலம், இந்த புகை படலம் அப்படியே தடுத்து ஒரு போர்வையை போட்டு போத்துன மாதிரி பூமிக்குள்ளேயே நிறுத்திடுதுங்கிற. அதனால என்ன ஆயிருது? புவி வெப்பம் குறைய மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. இந்த புவி வெப்பமான என்ன பிரச்சனைனா, இப்போ பருவநிலை மாறுது. பருவநிலை மாறும்போது பருவமழை, பெருமழை இது இல்ல, ஒரே ஒரு மழை தான் இருக்கு, புயல் மழை மட்டும்தான் நமக்கு இருக்கு. பருவமழை இப்ப அக்டோபர் நவம்பர் ஐப்பசி கார்த்திகை மழை பொழியும் அப்படின்னா அது மழைக்காலம், கார்காலம் அப்படின்னா ஒரு பருவத்துக்கு பயிரிடுவது எல்லாம் முறையா நடக்குது. இப்ப அந்த பருவம் மாறிடுது. இப்ப சொல்லும் போது நம்ம கிராமத்துல பருவம் தப்பிருச்சும்பா, பருவம் மாறிடுச்சும்பா. அதுக்கு காரணம் இதுதான். அப்ப நம்முடைய அப்பா நம்மால வேற என்ன சொல்றாங்க, இனி இந்த நாட்டில், இனி இந்த மண்ணில் பருவமழையோ பெருமழையோ கிடையாது, புயல் மழை மட்டும்தான். அது எப்ப பெய்யும் எப்படி பெய்யும் தெரியாது. ஏப்ரல் மே மாசம் கோடை நினைச்சுப்பா, பெரும் புயல் அடித்து கொண்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா மாறிடுச்சு பருவம். அதற்கு காரணம் இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புவி வெப்பமாகுது. வெப்பமாகும் போது நீ பாத்தீங்கன்னா, அடுப்புல இப்ப ஒரு பானையை வச்சு உலை வைக்கிறதுன்னு சொல்றோம். தண்ணியை அதுல ஊத்தி கீழே நெருப்பை எரிக்கும் போது இந்த உலை பொங்குது. வெப்பம் தாங்காம, சூடு தாங்காம என்ன செய்யுது? உலை பொங்கி அப்படி பொங்கி கொட்டுது.
அப்படி பூமியின் வெப்பம் தாங்காம கடல் பொங்கி கொட்டும். அப்படி வெப்பமாகி கொந்தளிக்கும் போது இப்ப இங்க சொல்றாங்கல்ல, ஆதி நிலம் என்பது தீவு. அந்த தீவிலே பல தீவு, மன்னார் வளைகுடா எல்லாம் 2-3 தீவு உள்ள போயிருச்சுங்கிறான். இது என்ன செய்யும்? கடலோர கிராமங்கள், கடலோர பகுதிகள், பல இடங்களை அப்படியே முழுங்கிரும். புவி வெப்பமான ஒரு சுனாமியே நம்ம தாங்க முடியல. அப்ப கொந்தளிச்சு என்ன பண்ணும்? கடலோர பகுதிகள், கிராமங்கள் எல்லாவற்றையும் 300-400 கிலோமீட்டருக்குள்ள போய் இழுத்து மூழ்கடிக்கும் பேரழிவை இந்த பூமி சந்திக்கும். அது எப்படி பொங்கி வழியுதோ அப்படி கடல் பொங்கி வழிஞ்சால் என்ன ஆகும்னு நீ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாத்துக்க. அப்ப என்னென்ன ஆபத்து, என்னென்ன ஆபத்துங்கிற, என்ன உயிரினம் உள்ள வாழும், எந்த உயிரினம் உள்ளே வாழும் பாரு. நீ கொதிக்கிற தண்ணியில ஒரு பூச்சியை பிடிச்சு போட்டா, ஒரு மீனை உயிரோட போட்டா என்ன செத்து போகும். அதான கடல் அளவுக்கு மீறி கொதிச்சா என்ன ஆகும்? உள்ள எந்த உயிரினம் வாழும்? மனித உணவு தேவையில் 33 விழுக்காடை கடல் உணவு தான் நிறைவு செய்துங்கிறான். கடல் வெப்பமாகி கொந்தளிச்சு பூரா செத்து போச்சுன்னா பட்டி நடந்து நீ சாக வேண்டியதுதான். அப்ப ஒவ்வொன்றையும் நீ பார்க்கணுங்க. அப்ப பருவநிலை மாறும்போது புவி வெப்பமாகும்போது என்ன ஆகுது? இமயமலையெல்லாம் பனிப்பாறையை கொண்ட மலை. 15,000 இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உருகி ஓடியாருது வெப்பத்துல. அதனாலதான் வட இந்திய நதிகள் வற்றாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள். அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம். குளிர்காலத்தில் அப்படியே உறைஞ்சு இருக்குது, வெப்ப காலத்தில் உருகி அப்படி கடன்னு ஓடி வருது. அதனாலதான் கங்கை, இந்த பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் வற்றாமல் இருக்கிறது காரணம் தான். அதையும் அப்பா 2030, அதுக்கு ரொம்ப காலம் இல்ல, இப்ப 26 ஆகப்போது, 25 முடியுது. அவர் சொன்ன கணக்குப்படி இன்னும் 4 ஆண்டு இருக்கு. 2030க்குள் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிருன்ற. 85 விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும். அப்புறம் என்ன ஆகும்? அது நான் சொல்ல வேண்டியதுல உனக்கே தெரியும். அப்ப நீரற்ற நகரம் மாதிரி நீரற்ற நாடாக நாம் மாறுவோம். அப்ப புவி வெப்பமாகுதனால் மிகப்பெரிய பேரழிவை நோக்கி இந்த பூமி, இந்த உயிரினங்கள் போகும். அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த பூமியை, காற்றை, நிலத்தை, நீரை நஞ்சாக்குகிற நச்சு ஆலைகளை நிறுத்தணும். இப்ப நீ வந்தால் சீமான் எப்படி வேலை கொடுப்ப? நான் தான் கொடுக்கிறேங்கிறனே. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தர்றேன்றனே. நீ இன்னைக்கு கடைபிடித்தோம் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி நான் நல்லதை சொன்னா இவன் கேட்கிறேன். எப்படி நான் தான் தர்றேங்கிறேன். மூடா சாம்சங்ல தான், நோக்கியோ, கொண்டாய், அதுலதான் வேலையட. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சிங்கிற. இந்த பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில மாதிரி ஒரு பயன் தரக்கூடிய ஒரு உயிரினம் உண்டா? பனையிலிருந்து பொட்டி, பனையிலிருந்து பாய், பனையிலிருந்து நாறு, பனையிலிருந்து கட்டிலு, பனையிலிருந்து கொட்டான், பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து கல்லு. என்ன உனக்கு வேணும்? கற்கண்டு, சக்கரை. அங்கங்கே தொழிற்சாலை. என் காற்று நஞ்சாகுமா? என் நீர் நஞ்சாகுமா? என் நிலம் நஞ்சாகுமா? கரும்பு 5000 ஏக்கர்ல கரும்புடா. கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல். அந்த பெட்ரோலை வச்சு கார் தான் ஒண்ணும் இல்லடா, மின்சாரம் தயாரிக்கல. கரும்பு சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டுட. கரும்புல இருந்து வெள்ளம், கரும்புல இருந்து சக்கரை, கரும்புல இருந்து கற்கண்டு எல்லாம் தயாரிக்கல. 5000 ஏக்கர் அங்கேயே தொழிற்சாலை. அங்கே 2000 ஏக்கர்ல தக்காளி, தக்காளியில இருந்து பழக்கூழ், ஜாம், ஊறுகாய் தொழிற்சாலை. என் தாய்க்கு எதுக்கிட்ட படிக்கிறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு அவளுக்கு எதுக்கிட்ட எஜுகேஷன் போட்டுருவா. அதை சந்தைப்படுத்த என் தம்பி தங்கச்சிக்கு எஜுகேஷன் கொடுத்துருவேன். என்னடா நீ சொல்றேன், பைத்தியக்கார மாதிரி பிடிச்சிக்கிறேன். 2000 ஏக்கர். டே
5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட என் மக்கள் மறுக்கிறான்டா பரந்தூர்ல. அவன் மகன் நான், அம்மா நான் ஏர்போர்ட் கட்டல, அப்பா நான் ஏர்போர்ட் கட்டல, 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டேன்னு கட்டா ஏத்துக்கிறா மகனே பண்ண. அதான்டா என் பத்தி என்ன யாத்தால பண்ணு போயிட்டு. கொஞ்சம் யோசிக்கணும், மாற்றி யோசிக்கணும். ஏன் இந்த மகன் யோசிக்கிறேன்? அவனை பெத்த தலைவன் எப்படி தலைவன், எப்படி தலைவன்? ஒருத்தன் ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான். எங்க வெட்டினா? நாட்டில் இல்ல, அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான். இது சத்தியமா உண்மை, எங்க அண்ணன் மேலானே உண்மை, நீ நம்பு. வெட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும்னு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு அவங்க ஒருத்தன் குடத்தை வச்சா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான். ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சேரா கேட்கிறேன், யாருன்னு கேளு. அண்ணா என்னன்னு கேளுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்க. என்னப்பா அப்படின்னோடனே அப்படியே தலை ஒன்னும் இல்லைன்னா அது வந்துன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டேன்னா. மரத்தை வெட்டிட்டியா? என்ன பண்ண? வீட்டு வாசல் ஒரு தேக்கு நினைச்சேன்னா வெட்டிட்டேன்னா அது தலைவர்கிட்ட போற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா. அதுக்கு கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன தண்டனை? இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா? ஆமா, 1 லட்சம் மரக்கன்று நட்டுட்டு வான்ட்டு. அப்ப அடப்பா இப்ப எவ்வளவு பண்ணிருக்கேன்? 30-35 லட்சத்துக்கிட்ட நட்டு பண்ணா, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் 30,000 நட்டு பண்ணா இன்னும் 1 லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு. ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காப்ல, நட்டுக்கிட்டே இருக்காப்ல காடா. அங்க தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்ம ஆள் பாருங்க அங்க நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்க அப்படின்னு அவன் காட்டினான். அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து. அவனும் இதே மாதிரி 30,000-40,000 கண்டுகளை நட்டுட்டான். அப்படி இன்னைக்கு படங்கள் காணொலிகள் வருது எங்களுக்கு. என் தலைவன் நேசித்து நட்ட தேக்கு சவுக்கு இந்த காடுகள் இருக்குல்ல, அந்த காடு அப்படியே இருக்கு. அவன் பேர சொல்லிட்டு இதே மாதிரி இப்ப நாடு எங்க கிட்ட இல்ல, ஆனால் என் தலைவனின் காடு அப்படியே இருக்கு. அந்த காட்டை நேசித்தவன், இயற்கையை நேசித்தவன், இயற்கையின் மகன் என்பதை உணர்ந்ததால் தான் இயற்கை எனது நண்பன் என்று முதல்ல வச்சார். வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டினான். அப்ப அவன் மகன் நாங்க மரத்தை நேசிக்காம என் மக்களை நல்லபடியா வாழ வைக்கணும்னு நினைப்பதால் தான் மரத்தை நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறோம். சிலப்பதிகாரத்துல நம்முடைய மூதாதை இளங்கோடிகள் மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி என்று பாட்டு. மருங்கு வண்டு சிறந்து, இரு கரையிலே இருக்க மரங்கள்ல வண்டு பாட்டு இசைத்துக்கிட்டு இருக்கு. ஆர்ப்ப மணிப்பு ஆடை, அந்த பூக்கள் மரங்கள் இருக்க பூக்கள்லாம் அந்த தண்ணி மேல அந்த ஆடை அந்த நீர் மேல கொட்டதுனால அது பூவால செய்த ஆடையை போர்த்தின மாதிரி இருக்குது. கருங்கையில் கண் விழித்து, அந்த கெண்டை மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறத பார்க்கும்போது அந்த நதி அது நதி வந்து கண் விழிக்கிற மாதிரி இருக்குது, உன்னுடைய கண் மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாழி காவேரி என்று பாடுறான். அப்ப அவர் பாடி வரும்போது அந்த கருங்கைகளுக்கு உன்னுடைய கண்களா, இந்த துள்ளி துள்ளி விளையாடுகிற கெண்டை மீன்கள் உன்னுடைய கண்களான்னு அந்த காவிரியை பார்த்து கேட்கிறாரு இளங்கோடி. அப்ப இடுப்பை வளைத்து நெளித்து அப்படியே அசைந்து அப்படி நடைபோட்டு வருகிற காவிரியே வா என்று வரவேற்கிறாப்ல. இதுல எங்க அப்பா போய் சேர்றாப்ல, நம்மாழ்வார் எப்படி சேர்றாரு? எல்லா ஆறுகளும் காவிரி போல இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும். அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் இருக்கிற வண்டுகள் இசைத்தது, ரீங்காரமிட்டது, பாடியதுங்கிறான். அப்படி வரணும்னா என்ன செய்யணும்? நீ ஒண்ணு செய்யணும், கரை நெடுக மரம் நடுக. புரியுது நினைக்கிறேன் உனக்கு. எல்லா நதிகளும் போகும்டா, அப்படி நடைபோட்டு போக. அதுக்கு என்ன பண்ணும்? கரை நெடுக மரம் நடுக. ஒரு எளிய உதாரணம், என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, வெயில் அடித்தால் நீங்க என்ன செய்றீங்க? கொடை பிடிக்கிறீங்க. இப்ப பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது, என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். என்ன கொடை? பச்சை கொடை, மரக்கொடை. வேற வழியே கிடையாது. அதை வளர்ப்பதை தவிர ஒண்ணும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவா சீமான்? 5 ஆண்டு கால ஆட்சி,
5 ஆண்டுகால ஆட்சி. இதுல போட்டு காரணம் பாத்தீங்களா, 2016 நான் கொடுத்த வரைவு 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், மக்கள் இயக்கம் போல மாற்றி மரம் வளர்க்கிறதை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மகன் பூமியில் பிறந்தால் முதலில் அவனுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்பு அவனுக்காக பூமியில ஒரு மரம் வைக்கணும். அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரை அந்த மரத்துக்கு வைக்கணும். அப்படிதான் இங்க வச்சோம். யாருக்கு? இது நம்மாழ்வார் மரம், இது அப்துல் கலாம் மரம், இது விவேக் மரம், இது வங்காரி மாத்தாய் மரம் என்று வச்சிருக்கோம்ல, பார்ப்பீங்க. ஏன்னா வளரும் போது இந்த மரத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா, நாளைக்கு நான் வச்ச போது வந்தேன்னா இது என் தம்பி வெற்றி துரைச்சாமி. நம்ப முடியல, நம்ப முடியல. நீ சிவகங்கை சீமைன்னு ஒரு படம் நம்ம ஐயா கவியரசு கண்ணாசன் எடுத்தது. நீ போய் பாரு, நம்ம பாட்டங்க மருதுவாண்டியரை பற்றிய வரலாறு. அதுல மருத மரம் 2 மரத்தை வெட்ட வருவார்கள் மன்னர்கள், தேர் செய்யறது. வெட்ட வரும்போது அப்பாவும் மகனும், வயதான ஒரு பெரியவரும் மகளும் வெட்ட விடாம அழுவாங்க. இவ்வளவுக்கு மன்னர் மேல அவர் ரொம்ப பற்று உள்ளவர். மன்னருக்கு அவர் நன்மை தெரியும். உயிரே போனாலும் சரி நாங்க வெட்ட விட மாட்டோம், மரத்தோடு சேர்ந்து எங்களையும் வெட்டுங்கன்னு கட்டி பிடிச்சு அழுவாங்க. பெரியவரை, இது நல்லா இல்லையே, எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? வெட்ட மாட்டோம், வெட்ட விட மாட்டோம் அப்படின்னு. ஆனா வந்திருக்கிறவர்கள் மாறு இடத்துல வந்திருக்கிறதுனால மன்னர்கள்னு இவங்க 2 பேருக்கும் தெரியல, அப்பாவுக்கு மகளுக்கும். ரொம்ப நேரம் தர்க்கம் பண்ண பிறகு, ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல, இது எங்க மன்னர்கள், அது பெரிய மருது, இது சின்ன மருது, அதனால நாங்க வெட்ட மாட்டோம்னு 2 பேரும் நிக்கிறாங்க. 2 பேரும் நிக்கிறாங்க. என்னடா நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவு பற்று வச்சிருக்காங்கடா நம்ம மேல. இந்த மரத்துல பெரிய விட்டுருங்க, அப்படியே கலட்டி இது பண்ணி நீங்க வாங்க, நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை, எங்களோட அரண்மனைக்கு வாங்கன்னு கூட்டி போறது இருக்கு, காட்சியில இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்போ பேர் வைக்கணும். அவன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரம். எங்க அப்பா சொல்றாங்க பாருங்க, 7 கோடி பேர் இருக்கான், 6 கோடி பேர்னு வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு மரம் நடந்தால் 10 வருஷத்துல எத்தனை கோடி மரம் நட்டுக்கலாம்ங்கிறத சொல்றாரு பத்தியலா. அப்படி அப்ப என்ன திட்டம்? 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நீ எழுதி வை பிரபாகரன் மகன், நான் சொல்றேன். 10 ஆண்டுகளை இந்த பூமி பந்தை, என் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் நான் போத்திடுவேன். நீ சாலையில பயணித்து போனால் ஒன்னு மேய்ச்சல் நிலம், இன்னொன்னு நீர்த்தேக்கம், இல்ல காடுகள், இல்ல வேளாண் பண்ணைகள். இதான் நீ பார்ப்ப. இப்படி திரும்பினா ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், இப்படி திரும்பினா காடா இருக்கும், இப்படி திரும்பினா வேளாண் பண்ணை நிலமா இருக்கும், அப்படி திரும்பினா நீர் தேக்கமா இருக்கும். டேய், இத நான் சாதிக்கல, நான் பிரபாகரன் மகன் நான் எழுதிட்டு. தம்பி, நான் உதட்டில இருந்து இதை சொல்லல, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நானாதான் பேசுறேன். புரியுதா? ஆண்டன் சொக்கே வந்த ரஷ்ய எழுத்தாளன் சொல்றான், இது இந்த தோல்வியுற்ற சமூகம், தோற்று போன சமூகம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, எவனாவது ஒரு நல்ல சிந்தனையோடு ஒருத்தன் வந்தான்டா, அவனுக்கு எதிராக 1000 முட்டாளை இறக்கி விடுவான்டாங்கிறான். அது சொல்றான், உண்மையிலே சொல்லியிருக்கான்பா. இதை வாய்க்கு வராத பேரத்து வராரு ஆண்டன் சொக்கே உண்ணப்ல, உண்மையிலே சொல்லியிருக்காப்ல. அதனால அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அது வீழ்ச்சி விட்டுற சமூகம்னு. நம்ம இப்ப பேசிட்டு போக, நான் ஒரு ஆள் தான் பேசுறேன், 1000 பேர் பேசுவான். ஏன்னா இங்க கடையை வாடகைக்கு விடுறவன், வீடை வாடகைக்கு விடுறவன் அவன்லாம் கிடையாது. இப்ப வாயை வாடகைக்கு விடுறவன் அதிகமா வந்துட்டான். இதுல என்னன்னா, எங்காலும் ஒருத்தர் வர்றான், யாருன்னு பெரும்பர். இந்த உலகம் இனியவை, இந்த உலகம் இனியவை, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. நல்லாதான் இருக்கு சொல்லும் போது, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. அப்புறம் என்ன சொல்ற, மழை இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, மரம் செடி கொடி, மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன. இதெல்லாம் இனியனதான். நீரில் வாழ்வனவும் நல்லவை, நீரில் வாழ்வனவும் நல்லவை. கடைசி அவர் வரி சொல்றாம பாருங்க, மனிதர் மிகவும் இனியவர். யாரு?
நம்ம பாட்டன் பாரதி எப்படி ஏமாந்திருக்கான் பாரு. இது எல்லாம் சரிதான், மனிதர் மிகவும் இனியவர். இத பூராத்தை அழிச்சவன் யாரு? இந்த இனியவன் தான். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இவன் தான். உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆறுகளுக்கோ அருவிகளுக்கோ எதுக்குமே அழிவில்லை. இந்த மனுஷப்பய வந்தா கதை முடிஞ்சது. அதான் கிளாடு புரிங்க சொல்லலாம். ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை திண்டோம், அருவி ஆறுகளில் நீரழி குடித்தோம். அப்போது நம் பூமி தாய் கண்ணிகளியாமல் கற்போடு இருந்தால், பிறகு இவர்கள் வந்தார்கள், பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள். நம் தாய் 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், கற்பிழந்து விட்டால், இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள். காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான். யாரு? EF சும்மாசன் இருக்கான். அப்ப இத அதே பிரான்ஸ் மண்ணில் ஆய்வறிஞர் கிளாடு புரிங்கவும் இததான், இந்த கருத்தை தான் வலியுறுத்துறார். அவன் என்ன சொல்றான்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? இந்த இயற்கைனா என்ன? எது மனிதனால் உருவாக்கப்படவில்லையோ அது எல்லாமே இயற்கை தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்றிற்கும் அடிப்படை இயற்கை தான். இப்போ இது எது? இந்த என் திரை, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த ஒளி வாங்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த ஒளி பெருக்கி மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த மேடை இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் இதுக்கான மூலம் யார் தந்தது? இவதான், பூமி தாய் தான், இயற்கை தான். விண் உயர கட்டடம், சந்திரமண்டலத்தை தொடர விண்கலம் பறக்குது மேல, கடல்ல மிதக்கிற கப்பல், சாலையில போகிற வேகமா போற வாகனங்கள், எல்லாவற்றத்துக்கும் மூலம் தந்தவள் பூமிதான். கழுத்துல போடுற வைரம், தங்கம் எல்லாம் அவதான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ என்ன தந்தாய்ங்கிறத கேள்வி. பூமி என்பது பூமி அல்ல, நம் தாய். ஒரு தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். உனக்கு காச நோய் இருந்து இருமணினா அம்மாவுக்கு இருக்கான்னு கேட்பான். மஞ்சக்கான் மாலைக்கண் இருந்தா உன் பரம்பரைக்கு உன் தாய்க்கு இருக்கான்னு கேட்பான். ஏன்னா தாயின் மார்ல நீ குடிக்கிற பால்ல இருந்துதான் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வருது. அப்ப தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். அப்ப பூமி தாய்க்கு என்ன நோய் இருக்கிறதோ அது தன் பிள்ளைகளுக்கு வரும். இப்ப அவளுக்கு ஒரு நோயும் இல்ல, அவளுக்கு எல்லா நோயையும் தந்தது அவன் பிள்ளைகள் தான். இதான் இங்க இருக்கிற சிக்கல். அவன் என்ன சொல்றான்? உங்கள் பிள்ளைகளுக்கு இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுங்கள், அது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துருங்கிறான். இயற்கையின் விதியை பாரு. வெப்ப காலத்துல உனக்கு இந்தந்த பழத்தை சாப்பிடணும்ட்டு கொடுக்கும். சப்போட்டா கொடுக்கும், உனக்கு இளநீர் நொங்கு கொடுக்கும், பதநீர் கொடுக்கும், நாவற்பழம் கொடுக்கும், உனக்கு பலா கொடுக்கும், மா கொடுக்கும். எந்தெந்த பருவத்திற்கு எதை எதை சாப்பிடணும்னு இயற்கை உனக்கு கொடையாக கொடுக்குது. காலையில என் பிள்ளைக்கு இது உணவு, மாலையில இது உணவு, மதியம் இது உணவு என்று தாய் எப்படி தன் பிள்ளைக்கு கொடுப்பாலோ அப்படி நம் இயற்கை தாய் பூமி அன்னை நமக்கு தர்றா. ஆனால் அதுல மாசானுக புக்காக்கோ ஜப்பானிய வேளாண் விஞ்ஞானி என்ன சொல்றாரு? அந்தந்த பருவத்தில் கிடைப்பதை, இப்ப மாம்பழம்னா 2 மாசம் தான் கிடைக்கும், அந்த பருவத்தில் அதை உண்டு விட்டு விட்டுறணும். 2 மாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒன்றை எல்லா காலங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிற போது இயற்கையை மீறுகிறாய், இயற்கைக்கு எதிராக இயங்குகிறாய். அந்த இடத்தில் அதை பதப்படுத்த ரசாயனம் வேதிக்கு போகிறாய். அதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இப்ப இதுக்கு என்ன மாற்று? நீ சொல்ற மீத்தேன் எடுக்காம என்ன சிமான் செய்யறது, நீ இந்த நிலக்கரியில மின்சாரம் எடுக்காம என்ன செய்யறது அப்படிங்கிற. இப்ப நீ கவனி, இது தீர்ந்து விடுகிற வளம். எது? மீத்தேன். நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம். 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கான் நெய்வேலியில. இன்னும் 26 ஏக்கரை எடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். ஏன்? நம்ம இருக்கிறதுனால.
இருக்கிறதுனால பூமி தாயை அப்படி ஈரக்கொலை இதயம் நுரையீரல் எல்லாத்தையும் அறுத்து அறுத்து போய்கிட்டே இருக்கான். அவன் மன்னார்குடி வர போறதா அவன் திட்டம். ஆனா நீ நெய்வேலியை தாண்டக்கூடாதுங்கிறது நம்மளுடைய திட்டம். இப்ப நீ வந்தா என்ன சிவாசிமான் இழுத்து போட்டு வெளியேறு வெளியேறா. போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்களை மீள்குடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நிலக்கரியும் மீத்தேனும் ஈத்தேனும் எடுத்த இடத்தில், அணுலை வடித்த இடத்தில் என் மக்களை மறுகுடியும் அமர்த்த முடியாது. அப்ப நான் தாய் நிலத்தை இழக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? நீ வெளியேறு. இப்ப மரபுசார் மின்சாரம் இருக்கு. என்ன இருக்கு? இயற்கையில தயாரிக்க முடியும். என்ன? 66 ஏக்கர்லையும் போடா சூரிய மின் தகடை. 66 ஏக்கர்லையும் போடுற. இடையில தூக்குடா காற்றாலை மின்சாரத்துக்கு. காற்றாடிய போடுற. எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கலாம் நீ எண்ணி பார்த்துக்கட. ஏன் அதை செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? மக்கிய இலைதலை கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் ஈத்தேன் பயாகாசு எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, இயற்கையாக எரிகாற்றை எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற போது, எதற்காக என் பூமி தாயின் ஈரக்கொலையா இருக்கிற 1000 1500 அடிக்கு கீழே போய் அவன் நுரையீரல் இதயத்தை சிறுநீரகத்தை ஏன் இருக்கிறாய்? ஏன் திருப்பி எடுத்து வெளியில போட்டினா அந்த இடத்தை எப்படி வளப்படுத்த முடியும்? மறுபடி வருமா? அந்த மீத்தேன் நிலக்கரி எப்படி வந்தது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமிக்குள் புதைந்து சிதைந்து அழிந்து காற்று அழுத்தம் வெப்பத்தாலும் மக்கி அப்படியே கரியாகி போன மரங்கள் இவைதான். செடி கொடிகள் கரியாகுது. அப்படின்னா பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான்? அந்த நிலத்தில் என் இனத்தான் என் முன்னவன் வாழ்ந்திருக்கான். அதுக்கு சான்று கீழடியில தோண்டும் போது நீ அறியுற. அப்ப அது என்ன ஆயிருது? மக்கி மண்ணோடு மண்ணா போய் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது. அந்த கரிக்கு இடையில கொஞ்சம் காற்று படியுது. அந்த காற்று எரிகாற்று, மீத்தேன் ஈத்தேன். அதை எடுக்கணும். உறிஞ்சி அந்த காற்றை வெளியில எடுக்கிறதுக்கு குழாயை போட்டு முதல்ல அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற தண்ணியை புறா எடுத்து வெளியில ஊத்தணும். ஊத்திட்டு இந்த காற்றை உறிஞ்சணும். தண்ணியை புறா எடுத்து வெளியில ஊத்த 1000 அடிக்கு கீழே போய் உறிஞ்சிக்கிட்டே வந்தா அது கடல் மட்டத்திற்கு போயிருது அந்த குழாய். அப்ப இந்த தண்ணீரை எடுத்து ஊத்த கடல் நீர் உள்ள வந்து கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துவ. கடல் நீரை உறிஞ்சி நிலத்துல ஊத்துனா நிலம் விளைநிலம் அல்லாம உப்பளமா மாறும். இந்த பேராபத்தை உணர்ந்ததாலதான் அதை எடுக்காத நிறுத்துன்றோம். அப்ப என்ன செய்யறது? வா, என்னுடைய ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, மனித கழிவுல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் மீத்தேனை ஈத்தனை எடுத்துக்க முடியும், பயோகேஸ் எடுத்துக்க முடியும். இங்க வந்து அந்த முறைக்கு வா. விளங்குதா? இதைத்தான் நம்ம செய்ய சொல்றோம். இது இயற்கையை, பூமியை தன் தாய் போல நேசிக்கிற பிள்ளைகளின் கனவு. இது வேலை திட்டம், இது செயல் திட்டம். இது இந்த மண்ணை ஒரு மண் என்றும் அதை வித்தால் நிறைய காசு சம்பாதிக்கலாம் நினைக்கிறவனுக்கு இது தோணாது. இப்ப நமக்கு இது எப்படி பார்க்கிறோம்? மரம், மரம், மழை, மழை, மரம் என் மூச்சு காற்று, என் உயிர், என் உயிர். மரம் பறவை குருவிகள் வீடு, பறவைகளுக்கான உணவு, மரம், மரம் நிழல், நிழல். இப்படி இருக்குது. இவர்கள் இன்றைய ஆட்சியாளர் மரம், மரம், காசு, காசு, பணம், பணம், துட்டு வெட்டு. நம்ம பார்வையில இப்படி, அவன் பார்வையில அப்படி. இப்போ நான் என்னுடைய பேச்சுல எதிரா வளர்ச்சிங்கிற காணொலி இருக்கு, போட்டு காட்ட சொல்லியிருக்கலாம். அது தவறு விட்டு இருந்தாலும் வலைவெளியில் இருக்கு. எது வளர்ச்சிங்கிற? நான் வயிறு நிறைய பசியோடு இருக்கும்போது நீ விண்வெளிக்கு விண்கலம் ஏவறத வளர்ச்சிங்கிற. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டி ஏர்போர்ட்டி உழுகிறத விட்டுட்டு ஏர்போர்ட் கட்டி பறக்கிறத வளர்ச்சிங்கிற. உனக்கு வளர்ச்சினா என்னன்னு தெரியுமா? வயிற்றுல நான் பசியோடு இருக்க, அதை பத்தி கவலைப்படாம அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு காணொலி, ஒரு தங்கை, ஒரு 8 வயசு இருக்கும். அவ ஒரு திருமண நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய வட்டையில எச்சி தட்டை போடுறாங்க. அந்த தட்டில் இருக்கிற மிச்ச மீதி இந்த உணவை எடுத்து எடுத்து தின்னுகிட்டு இருக்கு, முட்டிக்கால் போட்டு. அது வெள்ள கொடுமை, அது வெள்ள கொடுமை.
அதுல பல கால்கள் இப்படியுமா அந்த குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த தட்டு இருந்து எடுத்து சாப்பிடுறத, இந்த மிச்சத்தை, இந்த எச்சியை சாப்பிடுறதை பார்த்து கொண்டே பல கால்கள் போய்கொண்டிருக்குது. அவ முன்னாடி இப்படி நின்று இப்படி பயந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பல எச்சி தட்டுகள் அவ முன்னாடியே வந்து விழுகுது. அதுல ஒரு மனிதன், ஒரு மானுடன் கூட, பாப்பா அதை செய்யாத, வா கையை கழுவிட்டு வா, எங்களோட வந்து சாப்பிடுன்னு ஒருத்தன் கூப்பிடலடா. இந்த மனித பதர்களுக்கு இடையில நீ வாழ்ந்து கொண்டிருக்காங்கிறத கவனத்தில் வச்சுக்கடா. புரியுதா உனக்கு? எப்படிப்பட்ட சமூகத்தில் நீ இருக்கான்னு பாத்துக்க. ரொம்ப அதான் ஐயா கவிப்பேரரசு வைரம் சொன்ன மாதிரி, மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். சீமான் வந்தா என்ன செய்வான்? நீ வெட்டிடுவாப்ப மரத்தை. மனிதனை வெட்டி கொலை செய்வது மாதிரி 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நான் சட்டம் போடுவேன் என் வரைவில் 16 சொன்ன போது சிரிச்சா, அதே சட்டத்தை சீனா கொண்டு வந்து பல்ல இழிச்ச. நான் மரத்தை கட்டி பிடிக்கும் போது சிரிச்சா, எல்லா வெளிநாட்டுக்காரனும் கட்டி பிடிச்ச போது ஏன் ரசிச்ச. சொல்லிட போறேன். உனக்கு எது சொன்னாலும் வெள்ளக்காரன் சொல்லணும், வேற ஒருத்தன் சொல்லணும். அதுக்காக நான் தீக்குளிச்சாடா வெந்து வர முடியும்? இந்த நோய் இருக்குன்னு எங்க அப்பா வந்து நம்மாழ்வார், மகனே இது ரொம்ப பெரிய நோயா இருக்கு, அந்த ஆரவையில் வந்து பெர்னாட்டி கிளார்க் சொன்னார், அவர் சொன்னார், மாசானுகோ புக்காக்கோ சொன்னார், மக்காக்கோ சொன்னார். ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு இல்ல. இப்போ அரியனஸ்ங்கிற ஒரு வேதியியல் அறிஞர் இதை சொன்னார். அரியனஸ் ஒரு வேதியியல் அறிஞர், நோபல் பரிசு பெற்றிருக்காப்ல. அப்ப சரியாத்தான் இருக்கணும். சீமா, அவன் சீமான், நம்ம சீமான் தானே. நான் இதை மதுரையில் இருக்க ஆயர்கிட்ட போய் சொன்னேன், நான் இவ்வளவு பேசுறேன், சனம் மக்கள் என்னை கவனிக்க மாட்டாங்களேன்னு. அப்படிதான் இருக்கும். உலகம் பூரா இயேசு இறைமகன், சொந்த ஊர்ல தச்சர் மகன் தான், சொந்த ஊர்ல ஆசாரி மகன் தான், அடுத்த ஊர்ல ஆண்டவன். அந்த மாதிரி நான் என்ன கத்துறாலும் இவனுக்கு புரியல. ஏன்னா உள்ளூர் மாடு வேலை போகாதுல. ஒருவேளை இதையே இதர் மே ஷாத் மே ஹே இந்துவா ஸ்வச்சத ட்ரீஸ் வேனா the tree was in the wonderful the human nature பேசுறேன். என்னமா பேசுறான்? ஐயோ சீமான் வெரி இன்டெலிஜென்ட்பா. இவங்கள போய் ஏ அப்ப என்னன்னு கேட்டுங்க, ஏதோ வெள்ளக்காரன் பேரை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப கூட நம்ம சொல்றது இல்ல, மதங்களை விடு, மரங்களை நடு, சீமான் அப்படின்னு போடாம சில்வஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு போடு. ஏன்னா அவனுக்கு இது நோயாயிருச்சு. எதோ ஒண்ணு தஸ்தோவெஸ்கி சொன்னது போல, எங்க அப்பா நாங்க அமைதிப்படையில் இப்படித்தான், ஏதாவது கப்சா போட்டு தம்பி ஏதாவது வெளிநாட்டுக்காரன் பேரை சொல்றான், எதுக்கு பண்ண? அப்பதான் அவன் கேட்பான். ஏன்னா வெள்ளையா இருக்கேன் போய் சொல்ல மாட்டான். பாவிகளா இவங்கள எதை கொண்டு வச்சு சரி பண்றது? அப்பது மரம்ங்கிறத பசிக்குதா பாரு. மரம் இருந்தாதான் மழை இருக்கும், மழை இருந்தாதான் அருவி இருக்கும், அருவி இருந்தாதான் ஆறு இருக்கும், ஆறு இருந்தாதான் நீர் இருக்கும், நீர் இருந்தாதான் சோறு இருக்கும், சோறு இருந்தாதான் வயிறு இருக்கும், உயிர் இருக்கும். அதனால அதனால கொஞ்சம் அது ஐயா கோவை சதாசிவம் எழுதுனதுல இந்த புதிய நகரங்களில் வந்து புத்துயிர் இல்ல, ஒரு உயிர்ப்பு இல்லைன்ற. அது காரணம் தகவல் தொடர்புக்கு எழுப்பிய கோபுரங்களின் எண்ணிக்கை கூட மரங்களின் எண்ணிக்கை இல்லைங்கிற. அங்க எப்படா மனிதனுக்கு நல்ல காற்று, பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும், நல்ல குடிநீர் எப்படி கிடைக்கும் கேட்கிறாரு. இதுக்கு பதில் இருக்கா நம்மகிட்ட? இருக்கா? ஐயா நக்கீரன் அவர்கள் மலைக்காடுகளின் மனித குலத்திற்கு மலைக்காடுகளின் மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல என் உடல் பற்றி எரிகிறது, இது தீக்குளிப்பல்ல, எரியூட்டல். அது வந்து நான் தீக்குளிக்கல, தற்கொலைக்காக தீக்குளிக்கல, எரியூட்டல்ங்கிறார். பற்றி எரிகிற அந்த நெருப்புல ரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்பளிக்கிறது, அப்படியே வெப்பத்துல கொப்பளிக்கிறது.
ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது. ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது. அப்ப அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கருகி, இயற்கை தாவரங்கள் இதர பிறகு இதுல மற்ற தாவரங்கள் எல்லாம் கருகி சாகிறது. அதிலே ஊர்வன, பரப்பன, நீந்துவன, கொறிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது. அதுல மரம் சொல்லுது உங்கள் நுரையீரலுக்கு உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை, உயிர்காற்றை நிரப்பிய நீங்கள் இன்று கரிக்காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன். ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை, மூச்சுக்காற்றை தருவது மரம்தான். அதனால அந்த மரம் வருந்துதுங்கிற. கடைசியா என்னை மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள். அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செருகியது யாருங்கிற கேள்வி எழுப்புற. நான் நுரையீரல் தான் உங்களுக்கு, ஆனா அதற்குள்ள தீப்பந்தத்தை செருகியது யார்? நான் செய்த தவறு என்ன? உங்களுக்கு மூச்சுக்காற்று, உயிர்காற்று தந்ததா? உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா? அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா? நான் செய்த தவறுதான் என்ன? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? இந்த கரி காற்றை உறிஞ்சிக் கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவியதற்கா? எதனால் என்னை அழிக்கிறீர்கள்? எதனால் என்னை எரிக்கிறீர்கள்? நான் செய்த தவறு என்ன? ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை? நாம யாரு? பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த, போதிச்ச உலக பெருமகான். உலகத்திலே ஒருத்தன் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன். உலகத்திலே நம்முடைய மறைவன் தான். அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறார். ஏன்? யார் எழுப்புறது? மரம்தான். மரம் நம்மோடு கேக்குது, நம்மகிட்ட கேக்குது. உங்களுக்கு ஏண்டா பல்லுயிர் ஓம்ப தெரியவில்லை? அன்பு, பாசம், காதல் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானாடா? மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா? பூச்சி, வண்டு, பறவை, விலங்குகளோடெல்லாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா? பரிமாற தெரியாதா? பரிமாற தெரியாதா? புல், பூண்டு, செடி, கொடி, மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா? அருவி, ஆறு, ஏரி, குளம், மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா? பாதுகாக்க தெரியாதா? தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? யாரு கேட்கிறா? மரம் நம்மை பார்த்து கேக்குது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாதாடா? புல்லின் பசி நீர், புலியின் பசி மானின் பசி புல், புலியின் பசி மான். உலகில் எல்லா உயிரினத்திற்கான பசிக்கும் உணவு இருக்கிறது, மனிதர்களின் பசியை தவிர. ஏன்னா மனிதனுக்கு இருக்கிறது பசி அல்ல, பேராசை. அந்த பேராசை என்று சொல்லக்கூடாது. அந்த பேராசை என்பது பெரும் தீ. அதுதான்டா என்னை எரிக்குதுங்கிற. நீரின்றி அமையாது உலகு என்பதை நாம் ஏற்கிறோம். ஆனால் காடின்றி அமையாது நீர் என்பதையும் நாம் ஏற்கணும். அப்பா சொல்றாங்கல்ல. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, உயர்ந்திருக்கிற மலை முகடுகளில் 200-300 அடிக்கு மேலே அடர்ந்து படர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது. அதனாலதான் என்ன சொல்றான்? ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது, நல்லா கவனிச்சுக்கணும், ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஏன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம். அப்ப நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இப்ப நான் ராமநாதத்துக்காரன், எனக்கு கடல் இருக்கு. மதுரையில கம்பம், குமிழி, தேனியில கடல் இல்லை, ஆனால் மழை பொழிவு இருக்கு. காரணம் என்ன?
கடல் இருந்தும் நான் மழைப்பொழிவை பெற முடியவில்லை. காரணம் மழை இல்லை. அதனால் மழை இல்லை. அங்கே நீராவி ஆறுகிற மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கிற இங்க மதுரை, தேனி, கம்பம், குமிழில தடுத்து நிறுத்தி பூமிக்கு மழையா வருது. அங்கே மழைப்பொழிவை பெற முடியுது. அவன் வளமாக இருக்கிறான், நான் வறண்டு இருக்கேன். இது விளங்குது. அப்ப அந்த மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற அந்த மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையா கொண்டு வருது. எங்க குளிர்ச்சியா இருக்கோ அங்க மேகம் மழையை கொட்டும். அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியா இருக்கும், மழையை கொட்டும். இல்லை என்றால் மேகம் திருப்பி கடலிலே போய் குளிரா இருக்கிறனால அங்கே மழையை கொட்டும். இதுதான் இயற்கை. அப்போ மழை இல்லை என்றாலும் மரம் இல்லை என்றாலும் மழை இல்லை, நீர் இல்லை, சோர் இல்லை, உயிர் இல்லை. எனவே மரம் நம் உயிர். அதை புரிஞ்சுக்கணும். இவ்வளவு மரம் நமக்கு கற்பிக்குதே, இவ்வளவு கற்பிக்குது. இங்க எழுதிய எல்லா பேரறிஞர்களும் மரத்தின் பயன்பாட்டை சொல்லிட்டான். ஆனா இவ்வளவு கற்பித்தும் நாம இன்னும் அந்த மரங்களின் அருமையை புரிந்து கொள்ள தவறுகிறோம். ஆனால் இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் அதை செய்வதாக இல்லை. இப்ப நாங்க வனம் செய்வோம்னு நட்டுக்கிட்டு வர்றோம். ஒரு தம்பி, என்னுடைய தம்பி கதிர்காமன் எல்லாம் ஏகப்பட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட பனை மரங்களை நட்டுக்கொண்டு வருகிறான். பல மரஞ்செடி கொடிகளை என் தம்பி சங்கர் மகள், இந்த என் மகள் இருக்கா, ரெண்டு பேரும் அவங்க வீட்டை சுத்தி 50 மரங்களுக்கு மேலே ரெண்டு பேரும் நட்டுருக்காங்க படிக்கிறது. நீ வரும்போது என்ன செய்வாய் சீமான்? இப்ப பாரு, இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இந்த பிராக்டிக்கல் மார்க் கொடுக்கறானடா கூடுதல் மதிப்பெண். அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் 500 ரூபாய் வைப்பு தொகை வச்சிருவாப்ல. நான் என்ன பண்ணுவேன், நான் ஆட்சிக்கு வந்தோடனே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய பேர்ல வைப்பு தொகையா 5000 ரூபாய போடுவேன். அவ படிச்சுட்டு மனவயதை எட்டு வெளியில வரும்போது 20 லட்சத்தை கையில் கொடுப்பேன், 10 லட்சத்தை கையில் கொடுப்பேன். உனக்கு புரியுது நினைக்கிறேன். யாரும் கை விட்டாலும் அவ கையில 10 லட்சம் இருக்கும், அது தனி. ஆனால் படிக்கும் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன். என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும். 2 வயசா 2, 3 வயசா 3, 4 வயசா 4 மரம் நட்டுக்கிட்டே வரணும். அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை, மாணவ பிள்ளை 10 மரம் நட்டான்னா, 10 மரம் நட்டை கட்டி காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வுல 10 மதிப்பெண்கள். 100 மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது. அந்த சான்றிதழை வச்சுக்கணும். எதுக்கு? வேலை வாய்ப்புல முன்னுரிமை. 1000 மரக்கன்றுகளை நட்டுட்டான்னா அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம். புரியுது நினைக்கிறேன். கண் தானம் பண்ணினான், ரத்த தானம் பண்ணினான், உறுப்பு தானம் பண்ணினான், உடல் தானம் பண்ணினால் அவன் இறுதி மரியாதை அரசு மரியாதையாக செய்யப்படும். இப்ப மரக்கன்று நட்டுருவான், எல்லாரும் நட்டுருவான். நட்டு அதுபோக மக்கள் நடும்போது மக்களுக்கு 100 மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை, பாராட்டு தொகை, 500 மரம் என்றால் அதற்கு, 1000 மரம் என்றால் அதற்கு. சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம். 6 மாசம் உள்ள இருக்கணும். எந்த சேதமும் நீ செய்யக்கூடாது. அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும். அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடும். கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அழுத்தத்தை சோதித்தால் அது உயரும். இவனா பார்த்துக்க போய். அதே மாதிரிதான் வெட்டக்கூடாதுங்கிறான். மரத்திற்கு உயிர் இருக்கு, கேட்காதுன்னு உயிர் இல்லைங்க எவன் சொன்னது? பேசிக்கொண்டே இருந்தால், அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும். இங்கே மேதைகள் இருக்கிறார்கள், கேட்டுக்க. நான் சொன்னா நீ சிரிப்பா,
அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்பேன். இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? உன்னோட பெரிய இதாரு. டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் ஒப்பேன் என் அப்பன், அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை. யார் அரசியல் பிழைத்தோருக்கு அறங்குற்றாகும். என்னைக்கா பாடினா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எங்க இருக்கு? அஞ்சாமை, அறிவு, ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. வைத்திருக்கிறப்ப எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள், ஞானிகள், தன்னலமற்ற தியாக மறவர்கள். உனக்கு காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரங்கனவன், சிங்காரவேலனும் தலைவன், சிவானந்தம் தலைவன், அயோத்தியாச பண்டிதரும் தலைவன், ரட்டமலை சீனிவாசனும் தலைவன், MC ராஜாவும் தலைவன், கியாபி விஸ்வநாதன் தலைவன், மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன். தலைவன்னா என்னன்னு ஒன்று இருக்கடா. தலைவன் தெரிஞ்சுக்கடா. தலைவன்னா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். அவன் ஒருவன் தான் இந்த இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும். அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாண்டாலும் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற, அதை ஏன் பேசுற? ஏய், இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா, காற்று எல்லாருக்கும் தான். நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. உனக்கு எத்தனை மரம் இருக்கு? எத்தனை லட்சம் கார் ஓடுது? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம். உனக்கு 28 மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது. இருக்கா? இங்க இருக்கு, வெளியில இருக்கா? கனடாங்கிற ஒரு நாடு அந்த 8953 மரம், கிட்டத்தட்ட 9000 மரம் ஒரு மனிதனுக்கு. அந்த பிரதமர் சொல்கிறார் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். அவன் யாரு? பிரதமர். இவங்க யாரு? புரோக்கர்ஸ். அவன் தலைவன், இவர்கள் தரகர்கள்.
போடா எழுதி வச்சிருப்பாங்க கார்பரேஷன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். வெறியா வருமா வராதா? டேய், உங்களெல்லாம் ஒழிக்காம எப்படா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப எப்படி இந்த மரம் நட சொல்றியே சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ண பண்றேன் பாரா, இங்க பண்ற ஒரு கழிவு நீரோட கூவாத்துல கலக்காது. சென்னையில எந்த பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போவேன். எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டினல, இதே மாதிரி போட்டு காட்டுவேன். இந்த வாரா கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு எங்க பண்ணுவேன். 50 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரிச்சு இந்த தண்ணீரை தனியா எடுப்பேன். மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமல மண், அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இலக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் அங்க இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமா எடுத்துட்டு போயிருவேன். இந்த மரக்கண்ணு நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமா கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறான். வெயிட் அண்ட் சி. சொல்லும் போது உனக்கு ரொம்ப இதாக இருக்கும், காமெடியா இருக்கும். ஆமா, நானும் கூட இனிமேல் நானா சொல்றது மரங்களை நடு, அது அப்படி சொல்றது யாராவது வேற ஆள் பேரை போடணும். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதரம், தஸ்தோவிஸ்கி சொன்னது போல சொல்றோம். யுவான் ஸ்வாங் அவர் சீன பயணி இல்ல, அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்லப்பா. அதுதான் இங்க இருக்கிறது. இவனுக்கு ஒரு நோய். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சாரு நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரிதான் இது. அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பாக்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது, வேற எவனும் முழுக முடியாது. ஏன்? அவனே உட்காந்து பிடிங்கிருவான். அவன் என்னதான் மனதில் வச்சுட்டு பேசுறாப்ல, எவனும் முழுக முடியாது. ஏன்? அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிருவோம். போடாடே போட, மயிரை பிடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும். வேற என்னடா தெரியும்? வேற என்ன தெரியும்? மரம் நடுவிய. டேய், எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சுடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியாடா. நட்டியா? 1 கோடி தொண்டன் புடுங்கனா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள் ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டால் 1 கோடி மரம்டா. பிக்காடி பயல. என் அப்பன் சொல்றாங்கடா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. பைத்தியக்காரங்களா. பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்துவண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லி தருது மரம் பயிற்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க இவ்வளவு சொல்லி தருது மரம். கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றாங்குது. சொல்றேன், கோச்சுக்கத இரு சொல்றேங்கிறல்ல. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. இதுக்கு ஐ am not a response. ஆமா, அப்ப என்ன சொல்லுது அது? இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோடு பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தாரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும், உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டிய? என்னை அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்னை மரமண்ட ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறீங்க? அதுக்கு நன்றி கடனாடா. இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டன் திட்டுறதுக்காடா உங்களை அப்படி வளர்த்திருக்கேன். டேய், உங்களுக்கு இருக்கிறது மரமண்ட இல்லடா, மயிறு மண்டை. நன்றி, வணக்கம். உறவுகளே, இன்னும் 10 நிமிடம். இப்பொழுது திருவள்ளுவர் திருத்தணி. இனிமேதான் ஒளி வாங்க போடியா. இனிமேதான் முக்கியமானது இருக்கு, முக்கியமான செய்தி இருக்கு. இங்க பாருங்க, 26 சட்டமன்ற தேர்தலிலே என்னுடைய அன்பு தம்பி, தலைமை நிலைய செயலர், திருவள்ளூர் மாவட்டத்திலே தம்பி செந்தில் அவர்கள் என் தம்பி செந்தில் அவர்கள் விவசாயி சின்னத்திலே அந்த திருத்தணி தொகுதியில
மாவட்டத்திலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். என் அன்பு சொந்தங்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றியாக பார்க்காமல் தமிழ் பேரினத்தின் வெற்றி, அரசியல் மாற்றத்திற்கான வெற்றி, எளிய மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்திற்கான வெற்றி என்று நினைவில் வைத்துக் கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடல்ல, சுடுகாடு. விவசாயிக்கு வாக்களியுங்கள், அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.